Hi guys, welcome to our channel. Our channel name is Expiry Scalping. இந்த சேனலில் நம்ம ஸ்கேல்பிங் வீடியோஸ் லைவ் ட்ரேடு எப்படி எடுக்கிறோன்னு உள்ள போடுவோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நிஃப்டி 50ல் ஒரு ஸ்கேல்பிங் பார்க்கலாம். எப்படி நான் ட்ரேட் எடுக்கிறேன், எப்படி அதை க்ளோஸ் பண்ணுறேன், ப்ராஃபிட்டாக லாஸாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு டவுன் கொடுத்துருக்கு. இந்த இஎம்ஐ சப்போர்ட் 9 இஎம்ஐ சப்போர்ட் எடுக்குது. இது இந்த கேண்டில் இந்த லோவுக்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம கால் சைடு ஒரு ட்ரேட் போய்க்கலாம். நான் கால் சைடு ஒரு இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன். 22,500 கால் ஆப்ஷன் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த R3 வரைக்கும் வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஒரு 100 குவான்டிட்டி நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஐ திங்க் மேலே நிற்கி தான் போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் அந்த இஎம்ஐ சப்போர்ட் எடுத்து மேலே போய்ட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லைன் அது பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்ம இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, இது பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு நல்ல ஜோன். இந்த இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணோமா இல்லை இது பண்ணலாம் பார்ப்போம். கைஸ், இதில் ஒரு கொஞ்சம் கூட ஸ்டாப் லாஸ் கீழே வச்சுக்கிறேன். இதில் ஒரு 75 கூட ஆட் பண்ணிக்கிறேன். கைஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5,000 rupees 5,851 rupees ப்ராஃபிட்டில் இருக்கும். எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டில் கொடுக்குது. பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். புட் சைடு நான் 22,950 புட் இந்த மணியில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலே க்ளோஸ் வச்சுன்னா விட்டுறலாம். இது கீழே க்ளோஸ், இந்த கேண்டிலுக்கு கீழே இந்த லோ கட் பண்ணும்போது நம்ம இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். மார்க்கெட்டு புல்லீஸு, நம்ம ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக எடுக்கிறோம். இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ், இந்த இஎம்ஐக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சுதுன்னா, ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா நான் இதில் ட்ரேட் எடுப்பேன். இது இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் நமக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஐ திங்க் ஓகே, இதில் ஒரு 50 குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். கைஸ், பிரேக் அவுட் கொடுக்குது. இந்த கேண்டில் இந்த இஎம்ஐ வரைக்கும் வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இந்த இஎம்ஐல வந்து டச் ஆகும்போது நான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் கூட நல்ல பையர்ஸ் சப்போர்ட் இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். கைஸ், ஐ திங்க் ஒரு பெரிய S3 இதில் ஒரு 50 குவான்டிட்டி கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது S3க்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நெக்ஸ்ட்டு இதை பார்த்து நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இதில் ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த ட்ரேட் வெயிட் பண்ணுறேன். இதில் இன்னொரு 50 குவான்டிட்டி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். R3க்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். கைஸ், R3க்கு கீழே வருது. இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா இதில் ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன்.
கைஸ் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சிஸ்டம். இதில் நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் வந்து 1900 ருபீஸ். நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 7800 ருபீஸ் இருக்கு. ஓகே, வேற நெக்ஸ்ட் ட்ரேட் கிடைச்சுன்னா நான் அப்டேட் பண்றேன்.